வணக்கம் சாதனையாளர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் இமயம் growth. ஒரு சல்லி காசு கூட இல்லாம வெறும் ஒரு சரக்கு ரயில்ல ஏறி இந்த உலக புகழ்பெற்ற இந்த உலகமே பாராட்டிய தாமஸ் ஆல்வா எடிசன் அவரோட பிசினஸ் பார்ட்னரா நான் மாற போறேன், அவர் கூட சேர்ந்து நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் கிளம்பி வந்தாரு. அவர் பெயர் தான் எட்வின் சி பான்ஸ். எப்படி அவரு தாமஸ் ஆல்வா எடிசனோட பிசினஸ் பார்ட்னரா மாறினாரு, எந்த மாதிரியான தடைகள்லாம் அவர் எதிர்கொண்டாரு, எப்படி அதை ஓவர் கம் பண்ணாரு, அந்த உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளோட வாழ்க்கையில பல பேர் எனக்கு சரியான ஒரு படிப்பு இல்ல, எனக்கு காசு இல்ல, ஒரு சிபாரிசு செய்ய ஆள் இல்ல, எனக்கு எங்க அப்பா இல்ல, அவர் இருந்திருந்தாருன்னா நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்திருப்பாரு, நல்ல காலேஜ்ல படிச்சிருந்திருப்பேன், நல்ல வேலை கிடைச்சிருக்கும். அண்ட் சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் தமிழ் மீடியம் படிச்சுட்டேன், எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தா நான் ஒரு நல்ல வேலையில சேர்ந்திருப்பேன். இந்த மாதிரியான பல விதமான தாட்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இதனாலதான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும், நான் நல்ல ஒரு ஒர்க்ல இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு சிலர்லாம் சரி ஓகே நான் இந்த ஒரு ஹோட்டல் வைக்கலான் இருக்கேன், இல்ல ஒரு பியூட்டி பார்லர் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு யோசிப்போம். யோசிக்கும் போதே அச்சச்சோ, இந்த உலகத்துல ஹோட்டலா இல்ல, இல்ல பார்லரா இல்ல, எவ்வளவோ ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அப்புறம் அதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி நம்மளோட காசெல்லாம் வீணா போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாதிரி ஒரு புது முயற்சிய இல்ல ஒரு புது ஐடியாவை யோசிக்கும் போதே நம்மளோட மைண்ட்ல ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் அதை ஸ்டாப் பண்ணிடும். சோ உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல எல்லாருக்குமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. சோ இந்த மாதிரியான தாட்ஸ் உங்க மைண்ட்லயே ஓடிட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல என்டர் பண்ணுங்க. ஏன் நான் உங்களை கமெண்ட்ஸ்ல என்டர் பண்ண சொல்றேன்னா, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரியான விஷயம் நம்ம மைண்ட்ல யோசிக்குது, இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாதான், ஒரு விஷயம் சரியில்லைன்றத நம்ம அக்செப்ட் பண்ணாதான் நம்ம மூளைக்கு அது தெரியும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ இல்ல அதுல இருந்து எப்படி வெளியில வரணுமோ அதை பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு கமெண்ட் போடும்போது, ஆமா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நம்மளுக்கு இருக்கு, இதுல இருந்து முயற்சி பண்ணி வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர், நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறத பத்தி பேசுறோம். தேர் ஆர் மெனி பீப்புள், அவங்க எல்லாம் இந்த மாதிரியான தாட்ஸ் வந்திருக்கும், ஆனா இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு பெரிய இடத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் அடைஞ்சு நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. அவங்க உங்களோட கமெண்ட்ஸை படிக்கும்போது கண்டிப்பா அவங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்க உங்க கூட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகளை பார்த்து தன்னோட வாழ்க்கையில பல தடைகளை சந்திச்சு அதுல இருந்து முன்னேறி இருக்க பல நண்பர்கள் தயவு செய்து இந்த மாதிரியான தாட்ஸ் ஓவர் கம் பண்ண முடியல அப்படின்னு கமெண்ட்ஸ் என்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களால முடிஞ்ச ஒரு ஊன்றுகோலா இருங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷனான நோட்ஸ் கொடுங்க, நீங்க எப்படி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நம்ம யாருக்கும் பொருள் தர போறது இல்ல பணம் தர போறது இல்ல. அட்லீஸ்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம பட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸை மத்தவங்க கூட ஷேர் பண்ணும்போது அது அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையில எப்படி அந்த ஏழ்மையான சூழ்நிலையில இருந்து அவர் முன்னேறி வந்தாரு, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாரு, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி ஓவர் கம் பண்ணாரு. ஸோ பான்ஸ் கிளம்பி வரும்போது பாத்தீங்கன்னா அவரோட பாக்கெட்ல ₹1 கூட இல்ல. ஆனா அவர் மனசுல பாத்தீங்கன்னா 10,000 வோல்ட் கரண்ட் போல லட்சியம் இருந்ததுங்க. எங்க லட்சியத்தை மட்டும் வச்சு எப்படிங்க முன்னேற முடியும்? எனக்கும் தான் சின்ன வயசுல இருந்து பல விதமான லட்சியம் இருந்தது, இதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எதையுமே என்னால சாதிக்க முடியலையே, வெறும் ஒரு லட்சியத்தை மட்டும் வச்சு எப்படி நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்க கேக்குற கேள்வி எனக்கு தெரியுது. சோ அவரு அந்த லட்சியத்தை எப்படி அச்சீவ் பண்ணாரு, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாரு, என்ன சோதனைகள்லாம் வந்துச்சு, எப்படி அதை ஓவர் கம் பண்ணாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ அறிவாளியான தாமஸ் ஆல்வா எடிசன், உலகமே புகழ்பெற்ற அந்த தாமஸ் ஆல்வா எடிசன், அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு பல்லாயிரக்கணக்கான என்ஜினியர் லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க. நல்ல டிகிரி இருந்தது, அவங்க கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருந்தது, நல்ல ஒரு கான்டாக்ட் இருந்தது. ஆனா எல்லாருக்குமே உடனே அவர்கிட்ட வேலை செய்யறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆனா ஒரு சல்லி காசு கூட இல்லாம ஒரு சரக்கு ரயில்ல ஏறி ஒரு நல்ல படிப்பு இல்ல, ஒரு டிகிரி இல்ல, ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டும் இல்ல, எடிசனை பத்தி தெரியும் ஆனா ஒரு டைரக்ட் கான்டாக்டோ இல்ல ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோ எதுவுமே நம்ம பான்ஸ் கிட்ட இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி அவர் பார்ட்னர் ஆனாரு? அவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான்,
எப்படியாவது நான் எடிசனோட பிசினஸ் பார்ட்னரா ஆகியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு பக்கா தீர்மானம் அவர்கிட்ட இருந்தது. சோ இதத்தான் நெப்போலியன் ஹில் திங்க் அண்ட் க்ரோ ரிச் இந்த புக்கை எழுதின ஆத்தர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு டெஃபினட் மேஜர் பர்பஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும். சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தீர்மானம், ஒரு பர்பஸ் இருக்கணும். சோ அது இருக்கும்போதுதான் அந்த பர்பஸ அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட நம்ம வந்து பயணிக்க முடியும். அதுல என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி கடைசியில அந்த பயணத்தின் முடிவுல அந்த சாதனையை நம்மளால சாதிக்க முடியும். சோ கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டெஃபினட் பர்பஸ்னு ஒண்ணு இருக்கணும். சோ நண்பர்களே, நீங்களும் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட மேஜர் பர்பஸ், டெஃபினட் மேஜர் பர்பஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை நோக்கி உங்க பயணத்தை தொடங்குங்க. ஓகே, இப்ப பான்ஸ் என்ன பண்ணாரு, ட்ரெயின் ஏறி எப்படியோ நியூயார்க்ல வந்து ஆரஞ்சு வந்துட்டாரு. அங்க என்ன பண்றாருன்னா, எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு எடிசனோட லேப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலா ஒரு வழியா தேடி ஓகே டைரக்டா தாமஸ் ஆல்வா எடிசனோட லெபார்டரிக்கே போயிடுறாரு. அங்க போயிட்டு எப்படியோ ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் பைபாஸ் பண்ணி உள்ள போய் பாத்துடுறாரு. டைரக்டா அவரோட ஆபீஸ்க்கே போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். எடிசன் எங்க உட்கார்ந்து இருப்பாரோ அவரோட அந்த ஆபீஸ் ரூமுக்கே நேரடியா போயிடுறாரு. போனவரை எடிசனை பாக்குறாரு. எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன். அவர்கிட்ட பார்ட்னரா ஆகணும்னு சொல்லி உலகமே வியக்கிற எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனை பாக்குறாரு. அவர் என்ன சொல்லி இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது, உங்க ஃபீல்டுல ரொம்ப growthல ஹையர் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தரை பாக்குற சான்ஸ் கிடைக்குது, இல்ல அவர்கிட்ட தனியா பேசுற ஒரு சான்ஸ் கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க? எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுவீங்க? உண்மையிலே தைரியமா பேசுவீங்களா? இல்ல உங்ககிட்ட ஏதாவது ஐடியாஸ் இருக்குன்னா அதை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்களா? ஹானஸ்டா பதில் சொல்லுங்க. எப்படி அந்த விஷயத்த நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, இவரும் போனாரு, பார்த்தாரு. எடிசனும் யாரா இது இப்படி வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகி ஷாக் ஆயிட்டாரு. ஆனா நம்ம பான்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. போன உடனே அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு? I have come to go into business with you. I'm here to become your business partner. ஒரே போடா போட்டாரு. நான் இங்க வந்து உங்க கூட பார்ட்னரா இருக்க வந்திருக்கேன். உங்க பிசினஸ்ல நான் ஜாப் தேடி வந்திருக்கேன், இல்ல எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் கொடுங்க அப்படின்லாம் எதுவும் சொல்லல. டைரக்டா பார்ட்னர் ஆகணும்னு சொல்லிட்டாரு. பாத்துக்கோங்களேன் அவரோட மைண்ட் செட்டை, வேற லெவல்ல இருந்திருக்குல்ல. அவ்வளவு தைரியம். கண்டிப்பா இதை சாதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவரோட லட்சியத்துல அவர் தீர்மானமா இருந்திருக்காரு. அவர் வந்த என்ன பர்பஸோ அதையும் சொல்லிட்டாரு. ஓகே, இத கேட்ட எடிசன் என்ன சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு அறிவாளிக்கு கண்டிப்பா இன்னொரு அறிவாளி ஐடென்டிஃபை பண்ண தெரியுங்க. அவரு வந்து பார்த்தாரு. ஓகே, பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, யூ ஆர் லுக்கிங் லைக் அ ஆர்டினரி ட்ராம்ப் அப்படின்னு சொன்னாரு. ஆர்டினரி ட்ராம்ப் அப்படின்னா நீ ஒரு சாதாரண ஒரு நாடோடி மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த அளவுக்கு சொன்னாலும் கூடவே என்ன சொல்றாருன்னா, உன் கண்ணுல வந்துட்டு எனக்கு ஒரு வெறி தெரியுது, ஒரு பர்னிங் டிசைரும் ஒரு டிட்டர்மினேஷனும் இருக்குதுன்றது எனக்கு தெரியுது. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி நீ சொல்றது பிசினஸ் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்கவே முடியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ எதிர்பார்க்காத. நான் வேணும்னா உனக்கு வந்து ஒரு மேனுவல் ஒர்க்கரா வந்து உன்னை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு பியூனா இல்ல ஒரு ஆபீஸ் பாயா உன்னை சேர்த்துக்கிறேன். இங்க அந்த மாதிரி வேலை வேணா செய்யி, அதாவது இந்த ஸ்வீப்பிங், வேற என்ன டீ வாங்கி கொடுக்கறது, என்ன மாதிரியான எடுபடி வேலை எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இவரும் பான்ஸும் ரொம்ப ஹாப்பியா ஓகேங்க நான் வந்து இந்த வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எதனால அந்த வேலைக்கு அவர் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாரு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல போகணும்னு நினைக்கிறீங்க, பட் ஏதோ ஒரு சின்ன கம்பெனில தான் வேலை கிடைக்குது, அங்கேயுமே வந்துட்டு நிறைய சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே பண்ண சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த வேலையை எடுத்துப்பீங்களா? அதுக்கு அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்படி அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியான ரீசன் என்ன? எதுக்காக அந்த வேலையை அக்செப்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய சாதனையை அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல என்டர் பண்ணுங்க. நீங்க என்டர் பண்றது கண்டிப்பா பல பேருக்கு ஒரு மோட்டிவேஷனா இல்ல ஒரு ஊன்றுகோலா ஒரு கேட்டலிஸ்டா இருக்கும். சோ கண்டிப்பா நம்ம அதை பத்தி இன்னுமே மேலுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏங்க இந்த மாதிரி சின்ன நிறுவனத்துல வேலை செய்யறதுனால என்ன பெருசா நடந்துற போகுது? என்ன நம்ம பெருசா கத்துக்க போறோம்? நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கேன்,
அண்ட் பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சாதாங்க எனக்கு ஒரு பெருமையா இருக்கும். நான் ஏன் போய் சின்ன பொசிஷன்ல சின்ன யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணும் அப்படின்னு பல பேருக்கு இந்த மாதிரி மைண்ட்ல பலவிதமான தாட்ஸ் ஓடுறது எனக்கு புரியுது. நிறைய பேர் கமெண்ட்லயும் கேட்டிருப்பீங்க, எதுக்கு நம்ம சின்ன இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு அந்த சந்தேகத்தை கிளியர் பண்றதுக்கு தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இதுவும் உண்மை சம்பவம் தான். நீங்க பராக் ஒபாமாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட். கண்டிப்பா அவரோட ஆட்சி காலம் நல்லா இருந்தது, மக்கள் எல்லாருக்குமே அவரை பிடிச்சது, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவரை பத்தின வீடியோ வந்து நம்ம தனியா ஒரு நாள் பார்ப்போம். இன்னைக்கு எதுக்கு அவரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோல பராக் ஒபாமா வந்து ஹார்வர்ட் லா ஸ்கூல்ல படிச்சாரு. அது வந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பிரஸ்டீஜியஸ் பல்கலைக்கழகம். அதுல வந்து அவர் படிச்சாரு. அதுல வந்துட்டு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹார்வர்ட் லா ரிவ்யூ, இது வந்து அங்க இருக்க மாணவர்களால நடத்தப்படுற ஒரு லா ஜேர்னல். அதுல வந்து இவரு ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அதாவது அந்த ஹார்வர்ட் லா ரிவ்யூ அப்படின்றது அதுல வந்து மாணவர்களால நடத்தப்படுறது. அதுல மாணவர்கள் சேரணும் அப்படின்னாலே, அந்த லா ஜேர்னல்ல சேரணும் அப்படின்னாலே அது மிகவுமே ஒரு கடினமான காரியம். நீங்க வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ஸ்காலஸ்டிக்கா, ஒரு ப்ரொஃபிஷியன்ட்டா, நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தா மட்டும்தான் அதுல போய் ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா அதுல போய் சேர முடியாது. உங்களுக்கு உண்மையிலேயே டேலண்ட் இருக்கு அப்படின்னா மட்டும்தான். அவர் அதுல சேர்ந்தது மட்டும் இல்லாம அதுல வந்துட்டு ஒரு பிரசிடென்டா, ஃபர்ஸ்ட் பிளாக் பிரசிடென்டா எலெக்ட் ஆயிருக்காரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டேலண்டட்னு உங்களுக்கு புரியும். சோ ஹார்வர்ட் லா ஸ்கூலும் முடிச்சாரு. சோ நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்க, ஓகேப்பா நல்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காரு, பிரசிடென்டா இருந்திருக்கிறாரு, சோ கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல பெரிய அமௌண்ட்டுக்கு நல்ல ஒரு 100,000, அவர் பாத்தீங்கன்னா இது 1990s நடந்தது. அப்பெல்லாம் ஒரு 100,000 அப்படின்றது, $100,000 பெரிய அமௌண்ட். அந்த மாதிரியான ஜாப்ல போய் சேர்ந்திருப்பாரு, வால் ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவங்களும் நிறைய ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா ஒபாமா அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதுக்கு மாறாக அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் முன்னாடி இருந்த அந்த ஊரு சிகாகோக்கே போனாரு. சிகாகோல போயிட்டு இந்த மாதிரி மைனர், அதுக்கப்புறம் பார்ன்ஹில் அண்ட் காலண்ட், இந்த மாதிரி ஒரு சிறிய நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதுல போய் ஒர்க் பண்ணாரு. சோ அவருக்கு என்னங்க, நல்ல பைனான்சியல் சப்போர்ட் இருந்திருக்கும். அதனால அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன கம்பெனில போய் ஒர்க் பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க சிலர் யோசிக்கலாம். கண்டிப்பா இல்லைங்க. அவர் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, அவரு ஸ்டூடெண்ட் லோன் எடுத்திருந்தாரு. எல்லா சாதாரண மனுஷனுக்கும் இருக்கிற எல்லா பைனான்சியல் ப்ரெஷர் எல்லாமே இருந்தது. அண்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு பைனான்சியல் ப்ரெஷர் இருந்தது. இவ்வளவு நல்லா படிச்சுட்டு பெருமையா ஒரு பெரிய நிறுவனத்துல ஒர்க் பண்ணாம இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை பேசினாங்க. எல்லாமே இருந்தாலுமே அவர் வந்து அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அவரோட பாதையில அவரு ரொம்பவுமே கரெக்டா டிராவல் பண்ணாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு அரசியல்ல போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருக்கு. சோ அதனாலதான் அந்த மேஜர் பர்பஸ் அவருக்கு தெளிவா இருந்ததுனால, அவரோட பர்னிங் டிசையர் அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல நல்லா உட்கார்ந்ததுனால, அதுக்கு என்ன மாதிரியான வழிகளை பின்பற்றினா அந்த லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. அதனாலதான் இந்த சின்ன நிறுவனத்துல போய் சேர்ந்தாரு. ஏங்க இந்த சின்ன நிறுவனத்துல போய் சேர்ந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிறுவனம் வந்து மக்கள் உரிமை, வாக்காளர் உரிமை, சமூக முன்னேற்றம், அந்த மாதிரியான போராடுற எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கு போராடுற ஒரு நிறுவனமா இந்த ஒரு புகழ்பெற்ற நிறுவனமா இருந்தது. அது மட்டும் இல்லாம சமூக மாற்றத்தை கொண்டு வரணும், மக்களிடையே நேரடியா தொடர்பு கொள்ளணும் அப்படின்றப்போ இந்த மாதிரியான நிறுவனத்துல ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ரொம்பவுமே அது ஈஸியா இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிகாகோல இருக்க உள்ளூர் தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், இவங்க எல்லார் கூடயும் வந்து நெருக்கமா ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கலாம். இது வந்து பின்னால வந்து தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு ஒரு வலுவான அடித்தளமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்காரு. சோ அதனாலதான் இப்போ கரெக்டா நம்ம பெருமையா இருக்கணும், பெரிய எம்என்சில ஒர்க் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்லாம் யோசிக்காம தன்னோட நெடுநாள் லட்சியத்தை அடைவதற்கு எது வந்து கரெக்டான பாத் அப்படின்றத சூஸ் பண்ணி அதுல அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் மோரோவர் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து அவர் ப்ராஜெக்ட் ஓட் அப்படின்ற அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கி more than 1.5 lakhs ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் வந்து வாக்காளரா பதிவு செய்தாரு. சோ இந்த மாதிரி மக்கள் கூட அவர் ரொம்ப நெருக்கமா வந்து பழகி அவரோட அரசியலுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை இட்டாரு. அதுக்கு வந்து இந்த மாதிரியான நிறுவனத்துல வேலை செஞ்சாதான் அது சாத்தியமா இருக்கும் அப்படின்றத அவர் உணர்ந்தாரு. சோ நம்ம எப்பயுமே நம்மளோட மேஜர் பர்பஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா, நல்ல ஒரு பர்னிங் டிசைர் நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா நம்ம மத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டோம். அந்த குறிக்கோளை அச்சீவ் பண்றதுக்கு நம்ம எந்த கம்பெனியை சூஸ் பண்ணணும், எங்க போய் ஒர்க் பண்ணா நம்மளால அதை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும், அப்படிதான் நம்ம தாட் ப்ராசஸ் போகும்.
அப்படி போகணும். அப்படி போனாதான் நம்மளோட குறிக்கோளை நம்மளால அடைய முடியும். ஸோ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அது ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேஜர் பர்பஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கணும். அந்த தீர்மானம்ன்றது இருக்கணுங்க. இது ஒரு நாள் 2 நாள் கனவு கிடையாதுங்க. பல நாள் நம்மளோட மனசுல வந்து அது ஒரு தீயா எரிஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அது ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் வேற என்னங்க, எப்படி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அதை ரெஜிஸ்டர் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு யுக்தி சொல்றேன், ஒரு ட்ரிக்கு தான். முடிஞ்சா நீங்க என்னவா ஆகணும் இல்ல என்ன சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதை வந்து உங்களோட கண்ணாடியிலயோ இல்ல நீங்க தினமுமே அதை பாக்குற மாதிரி எந்த இடம் இருக்கோ அதுல ஒட்டுங்க. தினமும் அதை படிங்க. உங்க மைண்ட்ல வந்து அது நல்லா பதியணும். கண்டிப்பா நான் அதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்து விடாமுயற்சியோட இருக்கணும். என்ன தோல்விகள் வந்தாலும் நான் அதை கண்டிப்பா ஓவர் கம் பண்ணி அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற அந்த எண்ணம் உங்க மைண்ட்ல இருக்குன்னா கண்டிப்பா அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆகும். ஒன்ஸ் அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் அதுல இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபைண்ட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் பான்ஸும் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சாரு. என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு, நிறைய மெஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாரு. எல்லாமே நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருந்தது, நல்ல ப்ராஃபிட் வந்தது. எடிசன் வந்து ஒரு புதிய மெஷினை உருவாக்குனாரு. அதுக்கு பேர் வந்து எடிசன் டிக்டேட்டிங் மெஷின். அது வந்து லேட்டரா என்னன்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிபோன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சாங்க. பேசிக்கா ஒன்னும் இல்லைங்க, நம்ம பேசுறத வந்து அது ரெக்கார்ட் பண்ணும், அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்லை. சோ இத வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் டீம்ல, அவங்களோட சேல்ஸ் டீம்ல இருக்கவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ஃபெயிலியர் மாடல், இதை வந்து யார் யூஸ் பண்ணுவாங்க, இதுல என்ன யூசேஜ் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதெல்லாம் விற்க முடியாது, இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல் ஆகாது, இதுல தேவையில்லாம நம்ம சேல்ஸ் மார்க்கெட்டிங் அதுக்கெல்லாம் செலவு பண்ணி நம்ம வந்து நஷ்டம் அடையறதுக்கு பதிலா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எடிசனும் வந்துட்டு ரொம்ப என்னடா இது இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்துல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் அடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுக்கு போயிட்டாரு. ஸோ இதை வந்து நம்ம பான்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா ஐடென்டிஃபை பண்ணாரு. எடிசன் கிட்ட போயிட்டு, நான் வந்து உங்களுக்கு இந்த டிக்டேட்டிங் மிஷினை வந்து சேல் பண்ணி கொடுக்குறேன், நல்ல ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறேன், நீங்க வந்து இதை நான் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன வந்து உங்களோட பிசினஸ் பார்ட்னரா அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. எடிசனும் வந்துட்டு, என்ன இவரு ஆனா ஏதோ ஒண்ணு சொல்றாரு, கண்டிப்பா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன், சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அறிவாளிகளுக்கு கண்டிப்பா மத்தவங்களோட கண்ணுல இருக்க அந்த பர்னிங் டிசைரை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இவர் ஃபர்ஸ்ட் நாள் வந்தப்பயே பார்ட்னர் ஆகுறேன்னு சொல்லிட்டு தான் வந்தார். சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ பான்ஸும் வந்து கண்டிப்பா இந்த மிஷினை எப்படியாவது வித்து நல்லபடியா ப்ராஃபிட் பண்ணி பார்ட்னர் ஆயிடணும்னு நினைக்கிறாரு. என்னங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, ஒரு ஃபெயிலியர் மாடலை, ரிஜெக்டட் மாடலை எப்படி அவர் வந்து விற்க முடியும், இது எப்படி சாத்தியம், இது ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆச்சு, அவர் பார்ட்னர் ஆகணும்னா இதை பண்ணிதானே ஆகணும், இது எப்படிங்க அவர் பண்ணாரு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. என்ன மாதிரியான யோசனைகள்லாம் அவர் யூஸ் பண்ணிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன யுக்தியை யூஸ் பண்ணிருப்பீங்க? உங்க மனசுல என்ன தோணுது? தயவு செஞ்சு அதை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பான்ஸ் மனசுல இருந்த விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க மனசுல என்ன இருக்குன்றத சொன்னீங்கன்னா பல பேருக்கு இது ரொம்பவுமே மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அவங்களும் அவங்களோட பிசினஸ் மாடலை யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பான்ஸ் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, as I said earlier, இந்த மாதிரி ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல அந்த வெறியும் ஒரு லட்சியமும் இருக்கும்போது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் தெரியும். இவர் என்ன பண்ணாருன்னா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் டிவைஸ் அப்படின்னா அதை யூஸ் பண்றதுக்கு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் தயங்குவாங்க. ஏன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி அதை யூஸ் பண்றது, பிக்ஸ் பண்றது, ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்றது. இப்பவே பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் நல்லாவே ஸ்மார்ட் போனு, மொபைல் போன் எல்லாமே யூஸ் பண்றாங்க. பட் ஸ்டில் நிறைய அப்ளிகேஷன் நிறைய இதெல்லாம் வரும்போது ஒரு சிலர்லாம் அவங்க அப்பாலாம் சொல்லியிருப்பாங்க, நீயே பண்ணிடுமா, இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்றதுல கொஞ்சம் பேருக்கு அது வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்போ எல்லாரும் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா ஆயிட்டாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன். சோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்த அந்த தயக்கத்தை ஓவர் கம் பண்ணா கண்டிப்பா இதுல வந்து வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, இது இன்வென்டட் பை எடிசன், இன்ஸ்டால்டு பை பான்ஸ் அப்படின்ற ஒரு வாசகத்தை ரெடி பண்ணாரு. விக்கிற எல்லா மெஷின்லயும் அதை வந்து பதிச்சாரு. எல்லாரும் அதை வாங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு உறுதியும் கொடுத்தாரு, நானே நேரடியா வந்து உங்களுக்கு வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பேன், ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் நாங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் மாதிரி கிரியேட் பண்ணாங்க, சர்வீஸ் சென்டர் எல்லாம் கிரியேட் பண்ணி எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை ரெடி பண்ணாங்க.
சோ அதுக்கப்புறம் வாங்குறவங்களும் ஓகேப்பா நம்ம எதுவும் போய் பண்ண தேவையில்ல, அவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க, டெஸ்டும் பண்ணிட்டு அது ஒர்க் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் அதுக்கப்புறமா அந்த பொருளை அவங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லா விதமான ஹெல்ப் எல்லாமே பண்ணாங்க. ஃபைன், ஓகே. சோ இன்ஸ்டலேஷன் மட்டும் பண்ணிட்டா போதுமா, இதனால ஒரு யூஸ் கேஸும் இல்ல, ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தானே அந்த சேல்ஸ் டீம் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அதை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன பண்ணாருன்னா டைரக்டாவே வந்துட்டு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் போகாம டைரக்டா எல்லா ஆபீஸ்லயும் போயிட்டு பாசஸ் கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எம்டி அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு, சார் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கீங்க, நீங்க சொல்ல சொல்ல அவங்க எழுதுறாங்க, அதுக்கப்புறம் டைப் பண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே. ஆனா உங்களுக்கு வந்து நடுராத்திரியில ஒரு தாட்ஸ் வரலாம், இல்ல நீங்க வேற ஏதாவது பத்தி யோசிக்கும் போதோ வேற தாட்ஸ் வரலாம். நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தாட்ஸ் வருதோ அது எல்லாத்தையும் வந்து நீங்க இதுல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அப்ப வந்து உங்க அசிஸ்டன்ட் வந்து இது எல்லாத்தையும் கேட்டு மொத்தமா கன்சாலிடேட் பண்ணி அதை மட்டும் டைப் பண்ணி கொடுத்தா போதும். தேவையில்லாம ஃபுல் டே வந்து அவங்க இந்த டைப்பிங் விஷயத்திலேயே வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. அந்த மாதிரி இல்லாம அவங்கள வந்து நீங்க மத்த ஆபீஸ் வேலையும் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல, இது உங்களுக்கு இன்னும் ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும்ல, நல்ல உங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் அவங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கலாம், அவங்களுக்கும் நிறைய வேலைகள் கத்துக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதனால உங்களோட தொழிலும் வந்து விருத்தி அடையும், நீங்க பல விஷயங்களை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வந்து பண்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சோ இதை கேட்ட பாஸ் எம்டி எல்லாருக்குமே கரெக்ட் இல்ல, எதுக்கு நம்ம சும்மா சும்மா அந்த அசிஸ்டன்ட கூப்பிட்டு ரெண்டு வரி சொல்லிட்டு திருப்பி வேற ஏதோ ஒரு அப்டேட் வருது இல்ல இந்த இடத்துல இது அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் நம்ம அந்த லெட்டர் ஃபுல்லாத்தையும் மாத்தி அடிக்கணும் திருப்பி, இதெல்லாம் ரீவொர்க். சோ இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஹோல் டே ஃபுல்லா எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு லிசன் பண்ணிட்டு கடைசியா அவங்க டைப் பண்ணி கொடுக்கறப்போ வேலையும் மிச்சம், தேவையில்லாம பேப்பரும் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி பல விஷயமான எக்கனாமிக்கல் ரீசனும் சொல்லி அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணாரு. சோ இதனால பாத்தீங்கன்னா பலருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோட அந்த பொருளை வாங்கினாங்க, சேல்ஸும் நல்லா போச்சு, நல்ல ப்ராஃபிட் வந்தது. அதுக்கப்புறமா அவரும் எடிசனோட பார்ட்னரா ஆனாரு. சோ எப்படியோ ஒரு வழியா அவர் எப்படி பார்ட்னர் ஆனாருன்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பதான் கதையும் முற்று பெற்றுருச்சு இல்லையா. சோ லக்ல தாங்க அவர் ஆயிட்டாரு அப்படின்னு சிலர் நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. கண்டிப்பாங்க எல்லாருக்குமே லக் வரும். அந்த லக்கு வந்து எப்ப நம்மளால அச்சீவ் யூஸ் பண்ணி நம்மளோட வெற்றியை அடைய முடியும்னா நம்ம அதுக்குரிய ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம விடாமுயற்சியோட நம்மள வந்து நம்மளோட திறமையை வளர்த்துட்டு அந்த சாதனையை சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா திடீர்னு அந்த ஒரு வாய்ப்பு ஒரு லக்கு வரும்போது இமிடியேட்டா யூஸ் பண்ணி நம்ம வெற்றியை அடையலாம். இல்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன், லக்கு எத்தனை வாட்டி வந்தாலும் நீங்க உங்களை வந்து நல்ல திறமையை வளர்த்துக்கல, நீங்க டெவலப் பண்ணிக்கல அப்படின்னா எத்தனை வாட்டி லக்கு வந்தாலும் அதுல என்ன யூஸ் இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். சோ லக்குன்றது எல்லாருக்கும் வரும், அதிர்ஷ்டம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா அதுக்கு நம்மள ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். ஆயத்தப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த லக் வரும்போது அந்த லக்கு மூலியமா அந்த திறமையை யூஸ் பண்ணி நம்மளால சாதனையை அச்சீவ் பண்ண முடியும். சோ கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிலர் வந்து தோல்வியில இருப்பீங்க, அந்த தோல்வியை வந்து அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து ட்ரை பண்ணி வெற்றியை அடைஞ்சிருப்பீங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி கேட்கிறோம், உண்மை சம்பவம் கேட்கிறோம் அப்படின்ற ஒரு இடமா மட்டும் இல்லாம நம்ம கருத்துக்களை பரிமாறி ஒரு கருத்து களமா இருக்கணும். பல பேரோட தாட்ஸ் இங்க ஷேர் பண்ணணும், பல பேருக்கு இது ஊன்றுகோலா இருக்கணும், அவங்களுக்கு முன்னேற்றத்திற்கு கண்டிப்பா வழிவகுக்கணும், எல்லாரும் சாதனை அடையணும் அப்படின்றதுதான் என்னோட விருப்பம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இந்த மாதிரி இன்னும் மோர் வீடியோஸ் நிறைய போடணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இமயம் சேனலுக்கு. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் நான் கண்டிப்பா போட்டுட்டே இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.